நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். தேவனின் கிருபையின் சிங்காசனத்தை நாம் கிட்டி சேருவதற்காக சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு நம் பாவத்திற்கும் அவமானத்திற்கும் விலையாக தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். நாம் வாழ அவர் மரித்தார். நாம் நித்திய ஜீவனை பெறுவதற்காக அவர் மரணத்தையும் நரகத்தையும் கல்லறையையும் வென்றார். தேவன் தரும் நித்திய ஜீவன் என்கிற இந்த இலவச பரிசை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். பாவம், வலி, பயம் அல்லது போதைக்கு அடிமையாக எந்த மனிதனும் வாழ்வதை அவர் விரும்பவில்லை. நீங்கள் அவரில் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதனால் அவர் தரும் கிருபை, அன்பு மற்றும் நன்மையை நீங்கள் அனுபவிக்க முடியும். வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், வணங்குகிறோம். நீர் இயேசு கிறிஸ்துவை ஜீவ பலியாக இந்த உலகத்திற்கு அனுப்பி அவருடைய இரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் இணைந்து இன்னமும் பாவ அடிமைத்தனத்தில் இருக்கும் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசு என்கிற வெளிச்சம் அவர்களுக்கு உண்டாகட்டும். எல்லா இருளின் ஆதிக்கங்களும் விலகட்டும். சந்தோஷமும் சமாதானமும் அவர்கள் காணும்படி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.